இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய நெல்லிக்காயாக வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளோ நெல்லிக்காயை நம்ம போட போகிறதில்ல. ஒரு 3 நெல்லிக்காய் போட்டால் போதும். இதை நல்லா வந்து கேரட்டு மாதிரி திருவி வச்சுக்கிறோம். நம்ம இப்படி திருவும் போது பார்த்து திருவணும், நமக்கு விரலில் பட்டுரும். அதனால நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா தேங்காய் பூ மாதிரி திருவி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வரும். நம்ம நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கடுகு போடுவோம். கொஞ்ச நாள் கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கடலப்பருப்பு போடுவோம். சரி, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்புன்ட்டு. இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு போடுவோம். உளுந்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வேகணும், நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுவோம். இது வந்து காஞ்ச வத்தல், கருவேப்பிலை போடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற நெல்லிக்காயை போடுவோம். இதை நல்லாவே வதக்கணும். அதை வதக்கிட்டு இருக்கும்போது இது காண்ற அளவு கொஞ்சம் உப்பு போடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சாப்பாட்டில் உப்பு போட்டோம். உப்பு போட்டு தான் சோறாக்குவேன். அதனால் சோறாக்கும் போது உப்பு போட்டேன். இப்போ இந்த காய்க்கு மட்டும்தான். இதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம், கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம கேரட்டு சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதம், அந்த வகையில் இருந்து நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நெல்லிக்காயை கொடுத்தோம்னா சில பேர்த்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி தோப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. வயசானவங்களுக்கு அந்த நெல்லிக்காயை வந்து கடிச்சு திங்க பல்லு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி வதக்கி நெல்லிக்காயை சீவி வதக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நான் வந்து கிண்டிகிட்டு இருக்கேன். இது ஒரு ஆளுக்கு தான் காணும். நல்லா சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடலப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வறுத்தது, தொலியை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிட்றதுக்கு இந்த கடலப்பருப்பு தட்டுப்படும், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிண்டணும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும். அடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு சோறுலாம் வெடிக்குது. எண்ணெய் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஆனால் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். நமக்கு அது நம்ம தான் சாப்பிட போகிறோம். இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யாருக்காவது கொடுக்கணுன்னா தான் நம்ம வந்து இதான் ஊற்றணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ நம்ம ஊற்றி கிண்டி சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். நம்ம செஞ்சு காட்டுறோம், அவ்வளோதான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு எதுனாலும் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வைக்கலாம், முட்டை கிரேவி வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். புதினா துவையல் நல்லாயிருக்கும், தேங்காய் துவையல் கூட நல்லாயிருக்கும். லேசாக புளிப்பு தன்மையாக இருக்கும். அந்த தோப்பு தன்மை வந்து நம்ம சாப்பாட்டில் போடுறதுனால தோப்பு வராது. ஏன்னா நம்ம நல்லா வதக்கிடுறோம்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். வேணும்னா நமக்கு முந்திரி பருப்பு கூட போடலாம். நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன், கடலப்பருப்பும் போட்டு வறுத்துருக்கேன், நிலக்கடலை பருப்பும் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.